Hello students, welcome back to our channel Smart Stitch Fashion. இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல இந்த மாதிரி சூப்பரான சைடு ஹோல் சீக்வென்ஸ் ஃப்ளார் எப்படி மேக் பண்ணுறது, அதுவும் 3D எஃபெக்டில் இந்த மாதிரி ஒர்க்கெலாம் நம்ம எப்படி பண்ணுறது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் இன் பிட்வீன் இருக்குது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம சேனலில் கொடுக்குற ரெகுலர் அப்டேட்ஸ், நிறைய முக்கியமான விஷயம் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ண நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃப்ரீ ப்ரூச்சஸ் கிளாஸ் அட்மிஷன் ஓப்பனில் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணால் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது. நம்மளோட ப்ரைஸ் அமௌண்ட் எல்லாமே இந்த மந்தோட நமக்கு சேஞ்ச் ஆக போகுது. ஸோ சீக்கிரமாக அது ஜாயின் பண்ணணும்னா அது ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட ஃப்ளவர் எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கணும். இன்றைக்கி நான் இந்த அவுட்லைன் எதுக்கு கொடுத்துருக்கேன்னா, என்னோடய சைடு ஹோல் சீக்வென்ஸ் எனக்கு இந்த அவுட்லைனில் தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. இந்த வட்டத்தோட சைஸ் நம்ம பெருசாக போடும்போது நிறைய பெரிய சைஸில் நமக்கு ஃப்ளவர் கிடைக்கும். வட்டத்தோட சைஸ் நம்ம சின்னதாக கொடுக்கும்போது சின்ன சைஸ் ஃப்ளவர் கிடைக்கும். நம்ம சின்ன சர்க்கிள் கூட ட்ரா பண்ணிவிட்டு சுற்றி நம்ம நிறையா லேயர்ஸ் கூட நம்ம இந்த மாதிரி சைடு ஹோல் சீக்வென்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒரே ஒரு லேயர் தான் நான் இன்றைக்கி சைடு ஹோல் சீக்வென்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணுறேன். இது நீங்கள் பண்ணும்போது ஒரு சைடு ஹோல் சீக்வென்ஸ் கொடுத்துட்டு அதை ஒட்டி பக்கத்துலேயே அடுத்த சைடு ஹோல் சீக்வென்ஸும் கொடுக்கணும். ஒன்றுக்கு மேலே ஒன்று கண்டிப்பாக ஓவர்லேப் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். நம்ம கலத்தமாக வைக்கிறத விடவும், நான் இப்போ பண்ணியிருக்கக்கூடிய டிசைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அது முடியக்கூடிய அதே இடத்துலேருந்து நான் நெக்ஸ்ட்டு சைட் ஹோல் சீக்வென்ஸ் கொடுக்கறதுக்காக நீடியில் பஞ்ச் பண்ணி எடுத்து அதோட கரெக்டாக அந்த சர்க்கிள் வரக்கூடிய இடத்துல நான் மறுபடியும் அகெயின் உள்ளே நீடியில் பஞ்ச் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் பார்த்தா தெரியும். ஃபஸ்ட்டு கீழேருந்து மேலே நீடியில் எடுக்கிறது அந்த லைனோட அவுட் சைடாகவும், மேலேருந்து கீழே பஞ்ச் பண்ணும்போது லைனுக்கு மேலேயும் எடுக்கிறேன். இந்த மாதிரி ஒரே அரேஞ்ச்மெண்ட்டில் நம்ம இதை கண்டினியூ பண்ணணும். கேப் கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு வரும்போது ஒன்றுக்கு மேலே ஒன்று கரெக்டாக ஓவர்லேப் ஆகியிருக்கும். இதை நம்ம ஓவர்லேப் ஆகாமல் கூட பண்ணிக்கலாம். ஓவர்லேப் ஆகும்படி பண்ணும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் எஃபெக்ட் வரும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஓவர்லேப் பண்ணி எடுக்கிறோம். அநேகமாக இந்த மாதிரி சீக்வென்ஸ் ஒர்க் பண்ணும்போது, அது ஃப்ளவர் சீக்வென்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி சர்க்கிள் சீக்வென்ஸாக இருக்கலாம், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கக்கூடிய சீக்வென்ஸ் ஒர்க்காக இருக்கலாம், எல்லாமே இந்த மாதிரி ஒரே அரேஞ்ச்மெண்ட்டில் ரொம்ப நெருக்கமாக ஓவர்லேப் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணும்போது அதை எஃபெக்ட் பார்க்கவே சூப்பராக இருக்கும். சேம் கான்செப்ட் தான் இந்த ஃப்ளாருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது நம்ம ஒரு சர்க்கிள் ஃபுல்லாக முடித்ததுக்கு அப்புறமா சென்டரில் ஒரு ஃப்ளவரில் நம்ம ஒரிஜினலான எஃபெக்ட் எப்படி இருக்கும், ஒரு எம்போஸ்ட் ஆகி எப்படி இருக்கும், அதே எஃபெக்டை கொண்டு வரதுக்காக ஸ்மால் டியூப் பீட் அண்டு சுகர் பீட் இதை வச்சு தான் நம்ம சென்டரில் ஒர்க் பண்ணோம். இந்த மாதிரிப்பட்ட ஒர்க்கை நம்ம பண்ணும்போது எதில் பண்ணாலுமே சூப்பராக இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான 3D எஃபெக்ட் நமக்கு தரும். நம்ம ஃபிஷ்ஷு, பீகாக்கு இந்த மாதிரிப்பட்ட ஏதாவது ஒரு அனிமல்ஸ், பேர்ட்ஸு இதெல்லாம் நம்ம ட்ரா பண்ணி சீக்வென்சஸ், அது சைடு ஹோல் சீக்வென்சஸ் ஆர் சென்டர் ஹோல் சீக்வென்சஸ், எந்த சீக்வென்சஸ்னாலும் இந்த ப்ராப்பராக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி ஒரு டிசைன் மேக் பண்ணால் அது சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு லேயர் நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். இதுக்கப்புறமா ரெண்டாவது கூட ஒரு லேயர் நான் ஒரு இதை விட கொஞ்சம் குட்டியாக ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணி இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ஒரு லேயர் க்ரியேட் பண்ணால் அதுவுமே சூப்பராக தான் இருக்கும். அது இன்னும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி அப்படி பண்ணலை, ஒரே ஒரு லேயர் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு லேயரை நான் முடிச்சிட்டேன். ஃபைனல் சீக்வென்ஸ் வைக்கும்போது அதோட ரைட் சைடு ப்ரீவியஸாக இருந்த சீக்வென்ஸ்க்கு மேலே டாப்பில் இருக்க மாதிரியும், லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய சீக்வென்ஸ்க்கு கீழே இருக்க மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி நம்ம வச்சிட்டோன்னா முடிஞ்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ தான் நான் அரேஞ்ச் பண்ணுறேன். அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைனலாக நாட் போட்டு எடுத்துக்கலாம். நாட் போட்டதுக்கு அப்புறமா சென்டரில் நீங்கள் என்ன ஒர்க்னாலுமே கொடுக்கலாம். சுகர் பீட் ஒர்க்னாலும் கொடுக்கலாம். இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு ஒர்க் தான் பார்க்க போகிறோம். டியூப் பீட் அண்ட் சுகர் பீட் ரெண்டையும் வச்சு 3D எஃபெக்ட் கொண்டு வர போகிறோம். நான் இதை மேக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எனக்கு பாதியில் கொஞ்ச நேரத்தில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்னொரு லேயருமே வச்சுருக்கலாம். ஏன்னா 3D எஃபெக்ட் சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ளவரோட சென்டர் போர்ஷன் நிறைய ஸ்பேஸில் கொடுக்குற மாதிரி இருந்து, ஸோ அதனால் எனக்கு அந்த மாதிரி தோணிடுச்சு.
ஆனால் ஃபைனல் அவுட்புட் ரொம்பவே சூப்பராக கிடச்சிருந்து. அந்த 3D எஃபெக்ட் சென்டரில் இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கிற இந்த போர்ஷன் தான் சூப்பரான லுக்கில் கிடச்சி. இது எப்படி பண்ணோன்னா கீழே வந்து மேலே நீட்டில் பஞ்ச் பண்ணி எடுத்துக்கிடணும். ஒரு டியூப் பீட், ஸ்மால் டியூப் பீட் ஒன்று, அதுக்கப்புறமா 3 சுகர் பீடு, 3, 4, 5 எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். 1, 2, 3 எதுனாலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 3, 4, 5 இந்த 3 மாற்றி யூஸ் பண்ணேன். 3D பஞ்ச் பண்ணி மேலே எடுத்துடணும். இன்னொரு டியூப் பீட் போட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணணும். நான் ஜூம் இன்ல உங்களுக்கு இதை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்மால் டியூப் நம்ம வந்து சுகர் பீட் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா 3 சுகர் பீட், அதுக்கப்புறமா டியூப் பீட் போட்டு யூஸ் பண்ணிட்டு எடுத்து அதே ஸ்பேஸ் வந்து மறுபடியும் கீழே பஞ்ச் அதே இடத்துல வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி மேலே சுகர் பீடோட லென்த் எவ்வளோ இருக்கோ அந்த லென்த்துக்கு கீழே வந்து நம்ம இன்சர்ட் பண்ணோம். பார்த்தீங்கனாலே தெரியும், எடுக்கிறது ஒரு ஸ்பேஸ், கீழே விடுறது ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு கிளியராகவே தெரியும். ஒரு டியூப் பீட், அதுக்கப்புறம் சுகர் பீட், அதுக்கப்புறம் டியூப் பீட், இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி நம்ம இதை வந்து ஃபுல் அந்த ஸ்பேஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது அது உண்மையாகவே ஒரு ஃப்ளவரோட ஒரு ஒரிஜினல் பார்ட் எப்படி இருக்கும் அந்த எஃபெக்ட் வந்து கிடைக்கும். எனக்கே இதை வந்து பார்க்கும்போது அதை டச் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்து, ரியலான ஃப்ளவரில் நம்ம வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லி அதை வந்து நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிப்போம். அந்த மாதிரி தான் எனக்கு இந்த மாதிரிப்பட்ட விஷயத்தை இந்த ஃப்ளவரில் இந்த விஷயத்தை பண்ணும்போது தோணிச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கேப் விட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இருந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாலே போதும். சேம் ஒர்க்கை தான் ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கிறேன். அதை ரிப்பீட் பண்ணி ஃபுல்லையும் கம்ப்ளீட் பண்ணணும். சூப்பரான ஃப்ளவர் ரெடி. ஸோ நான் இந்த வீடியோவை ஃபாஸ்ட்டாக ப்ளே பண்ண வைக்கிறேன். இதே நீங்கள் ரிப்பீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். சேம் ப்ராசஸ் தான், ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. ஃபைனலாக ஃப்ளவரோட அவுட்புட் இந்த மாதிரி தான் கிடைக்கும். பாருங்கள், சென்டரில் டிஃப்ரெண்ட்டான எஃபெக்ட், அதை பார்க்கும்போதே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டச் பண்ணி பார்க்கும்போது அதோட ஃபீலே சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஒரிஜினல் ஃப்ளவரில் இருக்கக்கூடிய ஃப்ளவரை நம்ம எந்த அளவுக்கு டச் பண்ணி பார்ப்போமோ அதே சேம் ஃபீல் வந்து இதில் க்ரியேட் ஆச்சு. இதே வந்து இன்னும் நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பூ இருக்குது, இன்னும் அதுக்கு இலைகள் கொடிகள் எல்லாம் போட்டு நம்ம டிசைன் மேக் பண்ணலாம். எப்படி போட்டால் லீஃப் எல்லாமே நம்ம வந்து மேக் பண்ணலாம். எல்லாமே நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். இந்த மாதிரிப்பட்ட 3D ஃப்ளவர்ஸ் வந்து சீக்வன்ஸஸ் வச்சு நிறைய டிசைன்ஸில் பண்ணலாம். அதோட அப்டேட் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட ப்ரூச் கிளாஸில் எத்தனை கிளாஸ் வந்திருக்கீங்க அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அசைன்மெண்ட் எது வரைக்கும் சப்மிட் பண்ணியிருக்கீங்க அதையும் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.